ஹாய் மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தோட்டத்துக்கு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி விவசாயத்தை பற்றி பார்க்கலாம். விவசாயங்கிறது இங்கே பாருங்கள், இது வந்து அவக்கோடா பார்த்தீங்களா? அவக்கோடா பூ நாங்கள் நட்டு 2 வருஷம் 3 வருஷம்தான் ஆகுது. 5 வருஷத்தில் காப்புக்கு வந்துடும்னு சொல்லுவாங்க. 2 வருஷம்தான் ஆகுது நட்டு. பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாக ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பிள்ளையை வளர்த்தது மாதிரி, நம்ம ஒரு பிள்ளையை வளர்த்து எடுத்து அதில் ஆளாக்கி அது ஒரு லெவலுக்கு வரும்போது அது நம்மளுக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த மரத்தோட வளர்ப்பு. இது இன்றைக்கி நம்ம வச்சு உண்டாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஓய்வு காலத்தில் நம்மளுக்கு அது பலனை கொடுக்கும். பிள்ளையனால் பார்க்கப்படாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விவசாயத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் மரம் உள்ள கண்டுகளை வச்சு உண்டாக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வயசான காலத்தில் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதுதான் இதோட வேல்யூ. இங்கே பாருங்கள், பட்டர் பீன்ஸ் போட்டிருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து பாக்கு மரம் வந்து இன்றைக்கி வச்சு 1 வருஷம்தான் ஆகுது. 1 வருஷம் கூட இன்னும் ஆகலை இந்த மரம் வச்சு. இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தழைஞ்சி வந்துக்கிட்டு இருக்குன்னு. இது இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் வந்து காப்புக்கு வந்துடும். எதனால் உழைக்க முடியாது. நாங்கள் அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த லெவலுக்கு மரத்தினுடைய வேல்யூ இது தான். இன்றைக்கி வந்து இது வந்து பட்டர் பீன்ஸ் பாருங்கள், ஆர்சிஎம் உரம் போட்டு இன்றைக்கி ஒரு ஆர்சிஎம்லேருந்து ஹரி சஞ்சீவினி உரம் போட்டதுனால இந்த மாதிரி காய் ஒவ்வொன்றுலேயும் பாருங்கள் 2, 4, 6, 7 விதை 8 விதை இருக்குது இதில். அதனால் எங்களுக்கு மறுபடியும் இதில் வந்து மறுபூ எடுத்து மறுதளவு எடுத்து எங்களுக்கு காய்க்கக்கூடிய தன்மையை கொடுத்துருக்கு. அதனால் ஆர்சிஎம் உரம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் சம்சாரிகள் அனைவரும் கண்டிப்பாக ஆர்சிஎம் உரத்தை தேடி அவசியம் போடுங்க. எங்களுக்காக இல்லை, உங்களுக்காக போடுங்க. எங்களுக்காக நாங்கள் சொல்லலை, உங்களுக்காக தான் சொல்கிறோம். மக்களுக்காக பேசுகிறேன். மக்கள் வந்து கண்டிப்பாக போடுங்க. எங்களுக்கு வர்ற மகசூல் உங்களுக்கும் கிடைக்கும். நாங்கள் நல்லா இருந்தால் பத்தாது, நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத சம்சாரிகளோட எண்ணம். அப்படிங்கிறப்ப விவசாயிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க. அது மாதிரி இங்கே பாருங்க, இது வந்து பப்பாளி மரம் அப்படிங்கிறது வந்து பப்பாளி பழங்கிறது கண்ணுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு வீட்டில் வந்து டெய்லி ஒவ்வொரு பழம் கொடுக்கலாம். கடையில் 40 ரூபா 1 கிலோ. இதுக்கு வந்து நம்ம தோட்டத்திலே வச்சுருக்கோம். நாங்கள் தோட்டத்திலே இருக்கனால பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி கொடுக்குறோம். அவங்கவுங்க தோட்டத்தில் அவங்கவுங்க இடத்துல இந்த மாதிரி வச்சு எல்லாம் உண்டாக்கிக்கிட்டிங்கன்னா அவங்கவுங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பாருங்கள், ஊட்டியில் போய் ஊட்டி ரோஸ் வாங்குவாங்க. நாங்கள் இப்போ வந்து நம்ம அந்த குச்சியை தான் வெட்டி சிறுமலையில் வைக்கிறோம். ஆனால் அந்த ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஊட்டிக்கு போனால் தான் கிடைக்கும்னு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ சிறுமலையிலே இயற்கையாக அவங்கவுங்க வீட்டில் வச்சு அவங்கவுங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. பாருங்கள் அழகாக இருக்கா? இதுதான் இதோட இது. வாங்க இன்னும் செடிகளை நிறைய பார்க்கலாம். விவசாயத்துக்குள்ள இப்போ வந்து விவசாயம் மக்களுக்கு எங்கேயுமே விவசாய நிலங்கள் கிடையாது. விவசாய நிலம் எல்லாத்துக்குமே பிளாட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பிளாட்டில் தான் இருக்குது. விவசாயத்துக்கு நம்மளுக்கு நிலம் கிடையாது. அந்த நிலம் இருக்கிறவங்க தெய்வம் மாதிரி இருந்துச்சு. அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடையாது. நிலம் இருந்தால் ஆட்கள் இல்லை, ஆட்கள் இருந்தால் நிலம் இல்லை. அப்படியெல்லாம் இப்போ உள்ள காலங்கள் போய்கிட்டு இருக்குது. இருக்கிற நிலத்துகளை வந்து அவங்கவுங்க நிலத்தை சூதானமாக பயன்படுத்தி அவங்கவுங்க நல்லா விவசாயத்துக்கு பிரயோஜனமாக வைங்க. இது என்னான்னு கேட்டிங்கன்னா மங்குஸ் பழம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கொடைக்கானல், ஊட்டி, மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி தான் கிடைக்கும். நாங்களும் அங்கேருந்து தான் கன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இது வந்து சிறுமலையிலே இப்போ நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மங்குஸ் பழங்கிறது முட்டையினுடைய கரு மாதிரி இருக்கும், மஞ்சள் கலரில். அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தாக இருக்கும். அதனால் இந்த பழங்கள்லாம் வந்து சம்சாரிகள் வந்து நிறையா வச்சு இன்னும் சிறுமலையில் உண்டாக்குங்க. அதிக மக்களுக்கு அதிக இதை கொடுங்க. நல்லா பழ வகைகளை வச்சு உண்டாக்கி பழ வகைகளை சாப்பிடுங்க. எப்பயுமே வந்து கடையில் வாங்குறத விட நம்ம யூஸில் வச்சு சாப்பிட்றது தான் நம்மளுக்கு பெருமை. நம்மளோட உடம்பு ஹெல்த்து ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுக்கு பழம் சாப்பிட்றதுனால நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஹீமோகுளோபின் லெவல் வந்து பழத்துக்கு நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால சிறுமலையில் என்னென்ன பழம் விளையுதோ அனைத்து பழங்களையும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. மக்கள் வந்து காசு அப்படிங்கிற ஃபோக்கஸில் இல்லாமல் உடம்பையும் பார்த்துக்குங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அதுதான் சம்சாரிகளுடைய எண்ணம். காசு அப்படிங்கிறது யார்கிட்ட வேணாலும் இருக்கும், எப்போ வேணாலும் இருக்கும், எப்போ வேணாலும் வரும். ஆனால் நம்ம ஆரோக்கியங்கிறது நம்மளாக தேடிக்கிறது.
நம்ம ஆரோக்கியத்தை நம்ம தேடணும் அப்படின்னா ஹெல்த்தான ப்ராடக்ட் சாப்பிடணும், ஹெல்த்தான பழம் சாப்பிடணும், ஹெல்த்தான காய்கறிகள் சாப்பிடணும். இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விஷம் இல்லாத விவசாயம் நாங்கள் பண்ணியிருக்கிறது. விஷம் இல்லாத விவசாயத்தை வந்து யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது வந்து 10ஓட 11 போயிடும். அப்படிங்கிறப்ப இந்த மேக்சிமம் நீங்கள் விஷம் இல்லாத விவசாயத்தை கண்டுபிடிக்கிறத விட இந்த விவசாயி எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. அந்த விவசாயிக்கிட்ட இருந்து அந்த உரத்தை கண்டுபிடிங்க. அந்த உரத்தினுடைய பலனை வந்து சம்சாரிகள் அனைவருமே விவசாயிகள் பயன்படுத்த பாருங்கள். கண்டிப்பாக பயன்படுத்துங்க. நீங்களும் வெற்றியாளராக மாறுவீங்க. நாங்கள் வெற்றியாளராக மாறிட்டோம், நீங்களும் மாறிக்கங்க. இந்த அதிக மகசூல் வேணும், அதிக செலவு இருக்கக்கூடாது, அளவுக்கு அதிக பணம் செலவழியக்கூடாது, வேலை கூலி அதிகமாக இருக்கக்கூடாது. அதுதாங்க இந்த விவசாயத்தோட இந்த மருந்தோட வேலை. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.